வணக்கம் நண்பர்களே. இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். டேட்டா டைப்ஸில் பூலியன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பைனரி டைப்ஸ். சரிங்களா? ஸோ பைனரி டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸ், பைட் அரே அண்ட் மெமரி வியூ. ஸோ 3 விதமான டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பைட் டேட்டா டைப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? The bytes function returns a byte object. It can convert objects into bytes. அதாவது வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பைட் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம அதை பைட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ பைட்ஸ்னால் என்ன? பைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு சில பேர்த்துக்கு மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். இப்போது நம்ம வந்து முன்னாடி கேபிஸ், கிலோ பைட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடு எல்லாமே வந்து எனக்கு இவ்வளோ கேபிபிஎஸ் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். எனக்கு இவ்வளோ எம்பிபிஎஸ் கிடைக்கிது. வீட்டில் இருக்க ப்ராட்பேண்ட் வந்து எனக்கு 70 எம்பிபிஎஸ், 80 எம்பிபிஎஸ் வரைக்கும் எனக்கு போதும், 100 எம்பிபிஎஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே பிட்ஸ், பைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரிங்களா? ஒரு 8 பிட்ஸ் சேர்ந்தது ஒரு பைட்டு, 1024 பைட்டு சேர்ந்தது ஒரு கிலோ பைட்டு, 1024 கிலோ பைட் சேர்ந்தது ஒரு எம்பி, அதாவது மெகாபைட்டு, 1024 மெகாபைட் சேர்ந்தது ஒரு ஜிபி, அதாவது கிகாபைட்டு, 1024 ஜிபி சேர்ந்தது ஒரு டெராபைட்டு, அது டிபி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பைட்ஸ் கணக்கில் 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட். அப்போ 16 பிட் அப்படிங்கிறது வந்து 2 பைட்ஸ். ஸோ இது வந்து பைட்ஸ். பைட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், என்னுடைய ஃபைல் ஒன்று இருக்குது. அந்த ஃபைல் எத்தனை பிட் ஃபைல், எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து புது படம் ஏதாவது வந்துச்சுன்னா மாற்றுவோம். அதாவது வந்து எனக்கு அனுப்பி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேரிட்லையோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பும்போது அந்த வீடியோ எவ்வளோ பைட்ஸ் வருது, எவ்வளோ ஜிபி வருது அப்படின்னு கேட்போம். அது வந்து 1.5 ஜிபியா, டெய்லி எனக்கு 1.5 ஜிபி தான் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க? பைட்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட், ரெஸ்யூம் எதுவாக இருந்தாலுமே அது வந்து பைட்ஸ் கணக்கில் தான் எடுக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ பைட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய கோடிங் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பைட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதை பைட் ஃபங்க்ஷன் மூலிமா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பைட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பைட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைட்ஸ் அண்ட் பைட் அரே இது என்னென்னா, இஸ் தட் பைட் ரிட்டர்ன் an object that cannot be modified and byte array returns an object that can be modified. என்ன அர்த்தம்? பைட்ஸுக்கும் பைட் அரேக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பைட் ரிட்டர்ன் பண்ணுறக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. பைட்ஸில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இட் டோட்டலி இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னால் மாறக்கூடிய தன்மை கொண்டது. இம்மியூட்டபிள் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாறக்கூடிய தன்மை கிடையாது. ஸோ பைட்ஸுக்கும் அடுத்து பைட் அரே ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அதை மாடிஃபை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் பைட் ஃபங்க்ஷனுக்கும் பைட்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் பைட் அரே ஃபங்க்ஷனுக்கும் உண்டான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். பைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு 1-2 எக்ஸாம்பிள் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போது வாட் ஆர் த டைப்ஸ் பைட்ஸ் இன் பைத்தான்?
Python supports a range of types to store sequences. சீக்வன்சஸ்னால் என்ன? வரிசை. சரிங்களா? வரிசையாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிசையான டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? பைட்ஸை வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 6 சீக்வன்ஸ் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? தேர் ஆர் 6 சீக்வன்ஸ் டைப்ஸ். 6 வரிசை வகைகள் உள்ளது. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன? எழுத்துருக்கள். byte sequences, bytes objects, byte arrays, byte array objects. அதாவது byte sequencesனாலும் bytes objectsனாலும் ஒன்று தான். byte arrays objects அப்படின்னாலும் அது ஒன்று தான். அப்புறம் லிஸ்ட்டு, அப்புறம் டப்பிள் அண்ட் ரேஞ்ச். சரிங்களா? 6 வகையான 6 வரிசை வகைகள் அப்படின்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பைட்டு, அதுக்கப்புறம் வந்து பைட் அரே, லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச். புரிஞ்சுங்களா? டைப்ஸ் ஆஃப் பைட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஹவு டு ஐ செக் பைட் சைஸ் இன் பைத்தான்? நம்ம ஒரு வேல்யூவோட பைட்ஸ் எவ்வளோ, பைட் சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பைத்தானில் நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? இன் பைத்தான் யூ கேன் யூஸ் the sys.sys.getSizeOf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன, பைட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதாவது sys.getSizeOf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பைட்ஸ் எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வாட் இஸ் பைட் சைஸ் ஆஃப் அரே இன் பைத்தான்? ஸோ இந்த பைட் அரே இருக்குது இல்லைங்களா? அந்த பைட் அரே கிளாஸ்க்கு மியூட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 256. அதாவது பைட் அரே என்ன சொல்லியிருந்தேன்? பைட் அரேவோட ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அந்த சீக்வன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணுற ரேஞ்ச், இன்டீஜர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 256. வாட் இஸ் பைட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்? சரிங்களா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் எ பைட்? இதுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்தேன். பைட்டுங்கிறது 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. In most computer systems, a byte is a unit of data that is 8 binary digits long. அப்படின்னா 8 பைனரி டிஜிட்ஸை கொண்ட யூனிட் ஆஃப் டேட்டா தான், தரவு தான் ஒரு பைட்டு. A byte is the unit most computers use to represent a character such as a letter, number or typographic symbol. அதாவது ஒரு பைட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அது பைட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். பைனரி ஆப்ஜெக்ட்ஸாக தான் அது ஸ்டோர் பண்ணும். பைனரி ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? 01 01 01 01. இப்போ நம்ம ஒரு வேல்யூ 1ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது 8 பிட்ஸாக பிரித்து அந்த 8 பிட்ஸோட வேல்யூ வந்து 01 01 01 அப்படிங்கிறது 01 01 01 அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதாவது வந்து கம்ப்யூட்டரில் கேரக்டர் இப்போ ஏ அப்படின்னா அந்த ஏவை வந்து அது ஏவாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எடுத்துக்காது. ஏவை வந்து பைனரி 01 01 அப்படிங்கிற மாதிரி மெஷின் லாங்குவேஜாக மாற்றி தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். ஓகேங்களா? வாட் ஆர் த 8 டைப்ஸ் ஆஃப் பைட்ஸ்? இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைட்ஸு, கிலோ பைட்ஸு, மெகா பைட்ஸு, கிகா பைட்ஸு, டெராபைட்ஸு, பிபி, இபி, இசட்பி, ஒய்பி. சரிங்களா? ஸோ இது என்ன டீட்டெயில் வேணும்னா இந்த ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸில் போய் நான் இது வரைக்கும் எனக்கு டெராபைட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெமரியில் பெட்டாபைட், எக்ஸாபைட், ஜெட்டாபைட்,
யோட்டாபைட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1024 ஜிகாபைட் சேர்ந்தது ஒரு டெராபைட்டு, 1024 சேர்ந்தது டெராபைட் சேர்ந்தது ஒரு பெட்டாபைட்டு, பெட்டாபைட்டுக்கு அடுத்து எக்ஸாபைட்டு, எக்ஸாபைட்டுக்கு அடுத்து ஜெட்டாபைட்டு, ஜெட்டாபைட்டுக்கு அடுத்து யோட்டாபைட்டு. ஸோ 1 யோட்டாபைட் is equal to 1000 zettabytes. 1 zettabyte is equal to 1000 exabytes. 1 exabyte is equal to 1000 petabytes. 1 petabyte is equal to 1000 terabytes. சரிங்களா? ஸோ இதோட கால்குலேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1 TB ஈக்குவல் டு 1024 GB. அதில் எத்தனை MB இருக்குது, அதில் எத்தனை KB இருக்குது, அந்த KBஸில் எத்தனை பைட்ஸ் இருக்குது, இதை நீங்கள் இன்னும் பிட்டுக்கு மாற்றினீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? ஸோ இதுதான் கால்குலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 exabyte is equal to 1024 BB. ஸோ போதுமான அளவுக்கு நம்ம பைட்டு பிட்டை பற்றி டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த பைட் அரே ஃபங்க்ஷன் பற்றின டீட்டெயில் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். டவுட்ஸ் எதுனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம். தேங்க்யூ.